பிரைஸ் தி லார்ட். இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதிலும் வந்து சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்த ஜனமுமாய் இருக்கிறீர்கள். கவனிங்க அருமை தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் தேவன் ரட்சித்ததற்கு, நம்முடைய பாவங்களை மன்னித்ததற்கு, முழுக்க ஞானஸ்தானம் என்கிற சத்தியத்துக்குள்ளே வழிநடத்தினதற்கு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்ததற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அதை தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, நீங்களோ உங்களை அந்தகாரத்தின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. என்ன நோக்கம்? ஆண்டவரே இந்த பூமியில் நம்மளை தெரிந்து கொண்டார், ஏன் நம்முடைய பாவங்களை மன்னித்தார், நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்தார், நம்முடைய வியாதியை சுகமாக்கினார், நம்மளை ரட்சித்தார், சத்தியத்துக்கு நம்மளை கீழ்ப்படிய பண்ணினார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் அபிஷேகம் பண்ணினார், இகபலை நன்மையை தந்து இதுவரைக்கும் ஆசீர்வதித்திருக்கிறார். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அந்தகாரத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசின் போராட்டத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கினார். எதற்கான்னு கேட்டா, ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கபடி. இயேசுதான் ஆச்சரியமான ஒளி. அவரிடத்தில் வந்திருக்கிறோம். இயேசு உங்களுக்கு கொடுத்த விடுதலையே, நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை, நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை அநேகருக்கு போய் சொல்லணும். அதனால தான் பேதுரு சொல்றாரு, நீங்களோ உங்களை அந்தகாரத்தின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் யாரா? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிக ஆசாரிய கூட்டம், 3வது பரிசுத்த ஜனம், 4வது அவருக்கு சொந்த ஜாதியுமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நம்முடைய அழைப்பை தெரிஞ்சு கொள்ளுங்க. நம்முடைய சாதாரண அழைப்பு அல்ல. நம்ம ஆசாரியர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ராஜாக்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் வேதம் சொல்லுது, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகர் ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இயேசுநாதருக்கு சொந்த ஜனம் எதுனா, இன்றைக்கு இருக்கிற யூதர்கள் அல்ல. ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் இயேசுநாதருக்கு சொந்தம் ஜனங்கள். நமக்கு இந்த உலகத்தில் சொந்த ஜனம், நம்முடைய சொந்த ஜாதி எதுன்னு கேட்டா, நாம் வந்த ஜாதி அல்ல, நாம் வந்த ஜனங்கள் அல்ல. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஒரு கூட்டம் இருக்கிறதே, அதுதான் நம்முடைய சொந்த ஜாதி, சொந்த ஜனம். எதற்காக அழைக்கப்பட்டீர்கள்? அவருக்கு ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால தான் நீங்க ராஜரிக ஆசாரிய கூட்டம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2வது அவருக்கு பரிசுத்த ஜனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3வது அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள். 1வது கவனிங்க, என்ன சொல்றேன் கவனிங்க, ராஜரிக ஆசாரிய கூட்டம். முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிக ஆசாரிய கூட்டம், 3வது பரிசுத்த ஜாதி, 4வது அவருக்கு சொந்த ஜனம். ஆகவே இந்த காலைவேளையிலே இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்று நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவருக்கு ஊழியம் செய்வோம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நன்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ என்னோடு எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.